ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, துலா லக்னத்திற்கு இந்த பதிவு மார்ச் மாதத்திற்கான பலன். துலா லக்னத்திற்கு சூரியன் கும்பத்தில் மீனத்தில் பாதி இந்த மாதத்தில் முற்பகுதி கும்பத்தில் பிற்பகுதி மீனத்தில் இருக்க போகிறார். இப்போ 5ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி ராகுனுடைய நட்சத்திரமான சதயத்திலிருந்து பூரட்டாதிக்கு மாறுகிறார். குருவை போல செயல்படுகிறார். இந்த 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ராகுவை போல செயல்படுறதுனால நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, ரிலாக்ஸேஷன், நம்முடைய குழந்தைகள் மற்றும் உறவுகள், மனமகிழ்ச்சி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கிறது. மூளை உழைப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கிறது. மற்றும் நமக்கு கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் துறை, இதெல்லாம் சாதகமாக இருக்குது. இந்த மார்ச் 5ஆம் தேதி குருவினுடைய நட்சத்திரத்தில் வரும்போது உழைப்பு சார்ந்து, ஃபைனான்ஸ் சார்ந்து, ப்ரொடக்ஷன் சார்ந்தது மற்றும் ட்ரேடிங் சார்ந்ததெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்தது மார்ச் 14ஆம் தேதி மீனராசிக்கு பெயர்கிறார் சூரியன். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுதும் குருவை போல தான் செயல்படுவார். அது 18ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். மார்ச் 18ஆம் தேதி சனியினுடைய நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்போவும் நமக்கு என்ன ஆகும்னா, வேலையில் ரிலாக்ஸேஷன் இருக்கும், அனைத்து விதமான தொழில்களையும் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் சேமிப்புகள் சனியினால் சூரியனால் ஏற்படாதுன்னு எடுத்துக்கணும். சூரியன் நமக்கு துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி, மன திருப்தியை கொடுக்கக்கூடியவர். ஆனால் உறவுகள் ரீதியாக திருப்தி இருக்கும். பொருளாதார ரீதியாக ரொட்டீன் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா 9ஆம் இடத்துல வக்கரகதி நிவர்த்தியாகி நேர்கதியில் போகிறாரு. அவரும் 8ல் இருக்கிற குருவை போல் செயல்படுறார். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற குரு நமக்கு உழைப்புக்கு நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், சம்பளத்துக்கு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு சாதகமாக இருக்குது. அனைத்து விதமான வேலைகள், பணி, தொழில்கள், அனைத்து கேட்டகரியிலையும் எடுத்துக்கலாம். இந்த செவ்வாய் நமக்கு நன்மை செய்யுது. அதனால் நம்முடைய முயற்சிகள்னால் நமக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலை வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். அதிக உழைப்பு சார்ந்த இதில் உடல் அசதிகள் ஏற்படும். அடுத்தபடியாக புதனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6ஆம் வீட்டில் மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. மார்ச் 16ஆம் தேதி வக்கரமாகிறாரு. அப்போ இந்த சனியை போல் அவரும் செயல்படுறதுனால வேலை சார்ந்த வகையில் ஒரு மேம்பாடுகள் இருக்கும். நமக்கு மன திருப்தி ஏற்படும். சில பேருக்கு லீவ் போட்டுட்டு ஏதாவது அவங்க சொந்த வேலைகளை பார்க்குறது அல்லது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தத்துக்காக லீவ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். குழந்தை பிறப்பு, திருமணம், இது போன்ற சுபகாரியங்களுக்கும் இந்த புதன் நம்மளுக்கு சாதகமாக இருக்கார். கோயிலுக்கு போகிறது, ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், இது மாதிரி குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கிறது, இது மாதிரி சந்தர்ப்பங்கள், கலைகள் ஈடுபாடு, இதெல்லாம் நல்லாயிருக்கும். குருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டமத்தில் குரு என்ன பண்ண போகிறாருங்கும்போது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பணமுடை இருக்கும். அதாவது வேலை நடக்குது ஆனால் லாபம் பத்தலை அப்படிங்கிற நிலைமை இருக்கும். அது குரு பயிற்சிக்கு அப்புறம் அது சரியாக போயிடும். பட் இந்த சந்திரனை போல் இப்போ வேலை செய்கிறதுனால குருவனுடைய அமைப்பு செவ்வாயும் நமக்கு 9ஆம் இடத்துல அப்படி இருக்கிறதுனால ரொட்டீன் ஒர்க்கு கெடுக்காது. அதே போல் ரொட்டீனாக நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய வருமானத்தை தடுக்காது. சுக்கிரனை கணக்கெடுக்கும் பொழுது உத்திரட்டாதி 4ஆம் பாதம், அதுவும் மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறவர் மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரகதி ஆகிறார். அப்போ அதே சனி போல் அவர் செயல்படுறதுனால புதனுக்கு எப்படி சொன்னனோ அது மாதிரி நம்ம லக்னாதிபதியும் சனியினுடைய தன்மைகளை தான் நம்மளுக்கு கொடுக்கறக்கார். அதனால் மகிழ்ச்சியாக மூளை உழைப்பு சார்ந்த பணியில், கமிஷன் துறையில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, ஐடி லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. அதனால் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கவங்களுக்கு கூட, சிகிச்சைகள் நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு கூட ரிலீஸ் ஆகிடும், நல்லாயிருக்கும். அதாவது நோயிலிருந்து விடுபடுறது, கடனிலிருந்து விடுபடுறது, இது போன்ற நல்ல நிகழ்வுகளை சுக்கிரன் நமக்கு நிகழ்ச்சி கொடுக்குறார்.
சனியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிற சனி குருவை போல் செயல்படுறதுனால நமக்கு நன்மைகள் இருந்தாலும் கூட 8ல் இருக்கிற குருவனுடைய சாரத்தில் சனி போகிறாரு. மார்ச் 29ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி. அது வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு என்னெல்லாம் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் அதை வந்து நாம் பிளான் பண்ணி செய்யணும், ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நிறைவேறாது. அதே மாதிரி குழந்தைகள் அவங்க லைனில் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் நல்லா படித்து டெவலப் ஆகிட்டுருப்பாங்க. நமக்கு தனிப்பட்ட ஆசைகள், பர்சனலாக இருக்கக்கூடிய ஆசைகள் அப்படிங்கிறதுல அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகாது, பெருசாக அது வந்து நன்மை செய்யாது. யாருக்கெல்லாம் சனி திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 8ல் இருக்கிற குரு நட்சத்திரத்தில் சனி இருக்கிறது பெருசாக பாதிக்காது. எப்போவுமே கோச்சாரம் என்பது அவங்கவுங்களுக்கு நடக்கிற திசா புத்தி அந்தர சூட்சமம் கோச்சாரத்தில் என்ன நட்சத்திரத்தில் போகுது, எந்த பாவத்தை இயக்குதுங்கிறத வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜனன ஜாதகத்தை கணிக்கும் பொழுது உபநட்சத்திரங்கள் கிடைக்கும். 12 பாவத்துக்கான உபநட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து அவை வந்து சஞ்சாரம் பண்ணும்போது கோச்சாரத்தில் எந்தெந்த நட்சத்திர தொடர்பு மூலம் எந்தெந்த பாவ தொடர்பை வச்சுருக்காரோ அந்த பலன்கள் தான் நம்ம விதி கொடுப்பனின் மூலம் நம்ம அனுபவிக்கிறோங்கிறத தான் கோச்சாரம் சொல்லுது. அதனால் இப்போ ராகுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருவை போல தான் அவரும் வேலை செய்கிறார். அதனால் ஏற்கனவே ராகு திசையோ குரு திசையோ ராகு புத்தியோ குரு புத்தியோ நடத்திட்டுருக்கவங்களுக்கு இப்போ கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. அதுலேயும் மெயினாக எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, உடல் உபாதைகள், இது சார்ந்த விஷயங்கள் ராகு குரு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மெட்டீரியலைஸ் ஆகும். அது வந்து இப்போ ராகு பயிற்சி ஆகும்போது அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். இப்போதைக்கு அது ராகுனுடைய திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு அந்த ராகுனுடைய பலன் தான் வேலை செய்யும். அதே மாதிரி கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் வீட்டில் இருக்கார், செலவு ஸ்தானத்தில் இருக்கார், சூரியனை போல் செயல்படுறாரு. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட செலவுகள் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வேலை மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருப்போம். அது சம்மந்தப்பட்ட செலவுகள், இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் செலவு பண்ணிட்டு போய் வேலை தேடுறாங்க அப்படின்னா அது சாதகமாக கேது வந்து வேலை செய்யும். இப்போ இதெல்லாம் கூட கேதுனுடைய திசா புத்தி அந்தரம் நமக்கு வேலை சார்ந்து நடத்தக்கூடிய பொறுப்பில் இருந்தால் தான் நடக்கும். எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து நம்ம ஜன்ன ஜாதகத்தின்படி நமக்கு என்ன உபநட்சத்திரம் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் வந்து திசாபுத்தி அந்தரத்தில் 8ஆம் பாவு 12ஆம் பாவு உபநட்சத்திரத்தினுடைய பீரியட் நடக்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கோச்சாரத்தில் அது கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருந்தால் கஷ்டம் குறைவாக இருக்கும். கோச்சாரத்துலேயும் அது வந்து பயிற்சிகள்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கெடுதலாக லிங்க் வச்சுருந்தது அப்படின்னா அந்த பீரியடு ரொம்ப சிரமப்படுத்தும். அப்போ இந்த பேசிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு 1 5 9 2 6 10 3 7 11 4 8 12ங்கிற மாதிரி உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி கோச்சாரத்தில் பலன் எடுத்தோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு துலா லக்னத்துக்கு 4ஆம் இடமான மகரமும் 8ஆம் இடமான ரிஷபமும் அதே மாதிரி 12ஆம் இடமான கன்னியும் நமக்கு கெட்ட ஸ்தானங்கள். அதில் இருக்கிற கிரகங்கள், அதில் இருக்கிற கிரகங்களினுடைய நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய கிரகங்கள், இதன் மூலம் நமக்கு துன்பம் வரும். இதெல்லாம் வந்து நமக்கு அந்த தசாபுத்தி நடக்கும்போது நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.